ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டை தொடர்ந்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை அரசு மொழியாக ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் தொடரலாம் என்றும் அதுவரை ஹிந்தி அவர்கள் மீது ஒருபோதும் திணிக்கப்படாது என்றும் உறுதியளித்தார். ஆனால் அண்ணா இதற்கும் உடன்படவில்லை. ஆங்கிலத்தில் மே என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வேண்டும் என்ற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் நேருவின் உறுதிமொழியில் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அண்ணாவுக்கும் நேருவுக்கும் இடையே பல சுற்றுவாதங்கள் எழுந்த போதிலும் ஆங்கிலம் ஒரு அரச மொழியாக தொடர வேண்டும் என்று உறுதிமொழி மாற்றப்பட வேண்டும் என்பதை நேரு ஏற்கவில்லை. இருக்கலாம் மற்றும் செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு இடையே பெரிய வித்தியாசம் இல்லை என்பது நேருவின் வாதம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அண்ணாவிடம் கூறினார். தமிழ்நாடு மற்றும் ஹிந்தி பேசாத பிற மாநிலங்கள் மீது ஹிந்தி ஒருபோதும் திணிக்கப்படாது என்பது அவரது உறுதிமொழியாகும். ஹிந்தி மட்டுமே அரச மொழியாக்கப்படுவது குறித்த தனது கருத்துக்களை மாற்றிய மாநில காங்கிரஸ் தலைவரான ராஜாஜி 1958 முதல் நேருவுக்கு பல கடிதங்கள் எழுதி 1964 வரை இந்தியை திணிக்க வேண்டாம் என்று நேருவிடம் கோரிக்கை விடுத்தார். ஹிந்தியை ஒருபோதும் திணிக்க வேண்டாம், ஆங்கிலம் என்றென்றும் அரச மொழியாக இருக்க வேண்டும் என்று ராஜாஜி கூறினார். சிறிது காலத்திலேயே நேரு இறந்தார். தமிழக மக்கள் டெல்லியில் வேறு எந்த தலைவரையும் நம்பாததால் நிலைமை வெகுவாக மாறியது.